ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்டா வெஜ்ஜி, பாஸ்டா நான்வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 9442972972960. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள். வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாளை மார்க்கெட் கீழ்புறம், பாளையம் கோட்டை. செல் 7708282921. அன்புடையர்களுக்கு உற்சாகமான இனிய மாலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் இசக்கி முத்தையாவின் இனிய தொலைக்காட்சியின் மாலை வணக்கம். நேர்களை 30வது எபிசோடு. எத்தனையோ வாழ்வியல் சூழலுக்கு மத்தியில், பணிச்சுமைகளுக்கு மத்தியில், தன் கலைப்பயணத்திற்கு மத்தியில் கலங்காது கலையாது எடுத்த பணியை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாதனையாளர், தென் தமிழகத்தின் இசை வல்லுனர் சடகோப நம்பி அவர்களுடைய பங்களிப்போடு கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இன்று 30வது எபிசோடை அவர் மிக சிறப்பாக நடத்தி உங்களை மகிழ்விப்பதற்காக நேரலையில் தன் குழுவினரோடு வந்திருக்கிறார். அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய தாளவாத்திய கலைஞர் அன்பு சகோதரர் ராகவன் அவர்களையும், கீபோர்டு கலைஞன் இளம் சாதனையாளன் தங்க ராஜேஷ் அவர்களையும் வருக வருக என்று நிகழ்ச்சிக்கு வரவேற்று 30 எபிசோடுகளை தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய செயல் வீரன் அன்பு சகோதரன் சடகோப நம்பி அவர்களையும், இந்த பூமிக்கு குறிப்பாக திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்திற்கு ஈன்றெடுத்து தந்த வணங்குதலுக்குரிய புலவர் கண்ணபுரான் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் ருக்மணி அம்மாள் அவர்களுக்கும், சகோதரி துளசி நாச்சியார் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் கௌசல்யா அவர்களுக்கும், மகள் மேகனா அவர்களுக்கும், தம்பி சடகோபன் அவர்களுக்கும், முக்தேஷ் கண்ணபுரான் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி கலைப்பயணம் சிறக்க நிகழ்ச்சி துவக்கமாக தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனையில் கல்யாணி ராகத்தில் கனிவோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றார் சடகோப நம்பி. வந்து அசத்திருங்க. உடனே போயிடும். கல்யாணி ராகங்கிறதுனா மிக அருமையான ராகம். அவருடைய ஆரோகணம் அவரோகணம் வந்து ஷட்ஜமம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தர காந்தாரம்,
பிரதிமத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், காக்கரி நிஷாதம் என எல்லா ஸ்வரமுமே பெருசு அமைந்த ராகம். உடனே போயிடலாம். வாசுதேவயனி வெடவினீரோ பரரி நொனி கனரே வாசுதேவயனி வெடவினீரோ பரரி நொனி கனரே வாசுதேவயனி வெடவினீரோ பரரி நொனி கனரே மிட்டாய் இருக்கு இல்லையா? ஆமாண்ணே. அதை வாய்க்கிலேயே வச்சு அப்படியே இந்த கல்கோனான்னு சொல்லுவாங்க. ஆமாம். அது கடியப்படாது சின்ன வயசுல. அதை அப்படி சாப்பிட்டுட்டு கரைஞ்சி கடைசியில் ஒரு நேரம் கடுக்குன்னு கடிச்சு முடிச்ச ஒரு சுகம் இருக்குங்களா? ஆமாம். இந்த மாதிரி இந்த ராகத்தை பற்றி ரொம்ப ஞானம் இல்லாட்டாலும் அந்த அப்படி இழுத்து முடிக்க நல்ல சுகமா இருந்துச்சு. அது இந்த சிந்து பெரிய படத்துல புரியுறது ரொம்ப கஷ்டம். ஆனா உள்ள ஒரு இடம் முடியாத ஒரு சுகம் இருக்குல்ல. அந்த சிந்து பெரிய படத்துல அந்த சிவகுமார் வந்து அந்த செம்படம் வந்து கேட்பாங்க, என்னமோ செய்தியா அப்படிமால. ஆமா, அதாவது ஆன்மாவை அப்படி லேசா அப்படி தட்டி தடவி தூசி எடுத்துட்டு ஓடியது. அருமையான ஒரு என்ன விளக்கம் கீர்த்தன ராகம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிமை பெண் படத்துல பாடலை சடங்குமுறை தர இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய இத்தாலியன் கேக்ஸா, ரேடியன் ஐஎஸ் அகாடமி, மகாத்மா காந்தி பள்ளி, முருகன் கோல்டு கவரி இவர்களோடு இணைந்து சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி 30வது எபிசோடு. தாயில்லாமல் நான் இல்லை. தாழம்பூவால் தடவி கொடுத்து தங்கமே என்று தாளாட்டி தொட்டிலுக்குள் தொடுவானத்தை கொண்டு வந்து வானமே கவிழ்ந்து பார்க்கும் தூளிக்குள் துள்ளும் நட்சத்திரமே என்று வாழ்த்தி தன்னோடு தன் உயிரோடு உயிரை கொடுத்து வளர்த்த வாழும் தெய்வம், வாழ்ந்த தெய்வம் அத்தனை பெற்ற அந்த அன்னையர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். வந்த ரொம்ப அருமையான தொகுப்பு. உடனே சிறப்பாக கொடுங்க. தாயில்லாமல் நான் இல்லை, நானே அவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள்.
நல்ல பவுடர் அடிச்சு குளிப்பாட்டி சின்ன பிள்ளைய பார்த்தீங்கன்னா 3-4 மாத குழந்தை பஃப் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாண்ணே. பவுடர்லாம் போட்டு கண்ணத்துல ஒரு இடத்துல அப்படி ஒரு கருப்பு ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. அந்த அம்மா லைட்டா அப்படி தடை கொடுக்கும் தெரியுமா? கண்ணோட பாருங்க. அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டு. இந்த கண் படுமே பாருங்க. நல்லா இருந்துச்சா? அழகா இருக்கா? அருமையா. இந்த நிகழ்ச்சியின் துவக்கமே மிக அற்புதம். இன்றைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நினைவு அந்த இடத்தை இன்னைக்கு திறந்து வைத்து தந்திருக்காங்க. நீங்க சென்டிமெண்டா அவங்க நடித்த அந்த படத்தில் உள்ள பாடலையே புரட்சி தலைவருடைய பாடலை நீங்க கொடுத்தீங்க. அனைவருக்கும் ஐஸ்வர்யம் முகட்டும் என்று கூறி நிகழ்ச்சியின் தொடக்கமாக அடுத்து தொடரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக உதடுகளில் உற்சாகம் ஊர்வலம் சுரக்கும். உதடுகளில் இந்த பாட்டை பாடும் பொழுதோ அல்லது கேட்கும் பொழுதோ இருவர்களுக்கும் உதடுகளில் உற்சாகம் ஊர்வலம் சுரக்கும். தேன்துளி ராகம் இதய சிறைகளில் இனிமைகளை குவித்து மகிழும். மனம் விசாலமாகும் மாபெரும் இன்னிசை விருந்து. சடகோப நம்பியின் நேரலை இதயம் தொடும் இன்னிசையில் இதோ பாடல் மலர்கிறது. உடனே பெறும். காலமே
மணக்கம் பாருங்க பலாப்பழம். மணக்கம் தெரியுமா? ஆமா. அதுல ஒரு சுளையை எடுத்து சுத்தமான தேன்ல அப்படி முக்கி சாப்பிட்டா அப்படி இருக்கும். அடுத்த வாரம் 1 கிலோ பலாப்பழம். அதே மாதிரிதான் இந்த பாடல் வரிகள் பலாச்சுளைகளாக, இசை தேன் துளிகளாக இரண்டரை கலந்து இதயம் தொடுகிறது. அடுத்த பாடல் உடனே என்ன பாட்டு? நீங்க தான் சொல்லணும். நீங்க சொர்க்கமே என்றாலும் நம்மூர் போலாகுமா? உலகம் பிறந்தது அதுக்கப்புறம் சொர்க்கமே. ஓகே, உலகம் பிறந்தது எனக்காக என்ற பாடலை சரத்கு நம்பி தரவிருக்கின்றார். உலகத்தில் விழிப்போடு இந்த உலகத்தில் உள்ள அத்துணையும் தன்னை நேசிப்பது போல் பிறர் நேசிக்க தொடங்கிவிட்டால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அசைவும் துளிகளும் துடிப்பாக மலரும். அவருக்கு எல்லா நேரமும் ஆனந்தமயமாக மாறிவிடும். போயிடலாமா பாட்டு? உடனே போயிடலாம். வாங்க போட்டோம். நிலைய ஒலிபரப்பு நிலைய ஒளிபரப்பு அலுவலர் அருள் சந்தோஷம் அவர்களுடைய சிறப்பான பங்களிப்போடு
நிகழ்ச்சி பட தொகுப்பாளர் எடிட்டர் தம்பி இசக்கி பாண்டி அவர்களுடைய பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சி உற்சாகமாக மா தொலைக்காட்சி ரசிகர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இல்லத்தில் உள்ள எத்தனையோ பணிகளை வைத்துவிட்டு இங்கே ஒரு கனியாக இருந்து கடமையோடு பணியாற்றக்கூடிய அருள் சந்தோஷத்தை வாழ்த்தி அடுத்த பாடலை ஒரு சின்ன ஒரு இடைவேளை கொடுக்கலாமா? அந்த விளம்பரத்தை நடத்தி தரக்கூடிய அந்த விளம்பரதாரர்களை மக்கள் பார்வைக்கு வைப்பது நமது தலையாய கடமை. உடனே கொடுத்துரும். இடைவேளைக்கு பின்பு மீண்டும் தொடர்கிறது நிகழ்ச்சி. ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறை தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்தா வெஜ்ஜி, பாஸ்தா நான்வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ். அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 9442972960. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வர தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள். வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையம் கோட்டை. செல் 7708282921. நேர்களை இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி 30வது எபிசோடு. அப்படியே நச்சுன்னு சடகோபன் நம்பியுடைய உழைப்பு தெரிகிறது. மிக சிறப்பு. சொர்க்கம் எதில் இருக்கிறது? பழைய சாதத்தில் இருக்கிறது, வெங்காயத்தில் இருக்கிறது, வெறுங்காலோடு காலையில் வயல்காடு புல்வெளியில் நடப்பதில் இருக்கிறது. நிறைய பழைய சோறை வரப்பிலிருந்து சாப்பிட்டு விட்டு அந்த வரப்பிற்குள் ஓடி வரும் நீரை கையால் அள்ளி குடிப்பதில் இருக்கிறது. அன்னையின் பாதத்தில் இருக்கிறது. அவள் கையில் தரும் சாதத்தில் இருக்கிறது. சகதியில் வேலை செய்து விட்டு உடம்பெல்லாம் சேற்றோடு காய்ந்து அந்த சேரோடு தண்ணீருக்குள் மெல்ல மெல்ல இறங்கும் பொழுது ஒரு 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 குளிர் ஒருமை அதுல இருக்கிறது. கிளி கொத்தி உதிர்த்து போட்ட நாகல் பழத்தில் இருக்கிறது. சோ நம்ம வீட்டுக்கு பின்புறம் இருக்கின்ற நீங்கள் போட்ட தக்காளி தோட்டத்தில் காய் பூத்ததிலிருந்து காய்த்து காய்த்து கிடைக்கின்ற அந்த காயில் இருக்கிறது. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து தக்காளி ஒரு சாக்குக்கு வாங்குறதை விட ஒரு தக்காளி செடி நட்டு நீங்க அதுல இருந்து ஒரு பழத்தை பெறுகிறீர்கள். அதில் சொர்க்கம் இருக்கிறது. இப்படி சொர்க்கம் என்பது கிராமத்தில் இருக்கிறது, நகரத்தில் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு விடையே கிடையாது என்ற பாடலோடு வருகின்றார் சடகோபன். உடனே என்றானோ
ஓடி வந்து கொதிச்சு முங்கி முங்கி கொடிச்சு நாடும் ஒரு ஓடு இல்லையே ஒரு ரொம்ப மேல தரம் வரும் பாரு தாரும் மனதில் விசாலமும் விழிப்பு நிலையில் வினாக்களும் பதில்களும் மற்ற முனைப்பில் அடக்கமே இல்லாத ஆனந்த பயணத்தில் அவரவர் உலகத்தில் அவரவருக்கு ராஜராஜ சோழன் தான். அவனுக்கு அவன் ராஜராஜ சோழன். எனக்கு ராஜாவானா பாடுத எதுவும் இல்லாம நான் பாடுத எனக்கு ராஜாவானா பாடுத எதுவும் இல்லாம நான் பாடுத ராஜா ராஜாதி ராஜலிங்க ராஜா ராஜா தூக்காதி தேவி என்னும் கோஜா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் உன்மாலை மயக்கம் உன்மாலை மயக்கம் உன்மாலை மயக்கம் எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா பொம்புக்கு இழுகாதே வீராதி வீரனடா ராஜாதி ராஜா. எவன் ஒருவன் எவன் தன்னை ஒரு ராஜாவாக நினைத்து மகிழ்கிறானோ, உயர்வாக பாவித்துக் கொள்கிறானோ, அவன் பிறரையும் ராஜாவாகத்தான் பார்ப்பான். இதுல இருந்து என்ன வருது அப்படின்னா, தன்னை எப்படி பார்ப்பான் அதே போல உலகத்தில் உள்ளவர்களை அவர்கள் பார்ப்பான். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள தன்னை போல பெயர். ஆமா, அடிச்சிடலாமா? உடனே போவோம். கலக்குங்க. ராஜராஜ சோழன்
பணத்தரித்திரம் இருக்கலாம், ஆமாண்ணே, மனத்தரித்திரம் இருக்கலாம். அது செழிப்பா இருக்கும். பணத்தரித்திரத்தை சரி செய்து விடலாம். ஆனால் பணத்தரித்திரத்தை சரி செய்து விடலாம். ஆனால் மனத்தரித்திரத்தை சரி செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, மனதளவில் மாற்றம் நிகழ்ந்தால்தான் அவனை சுத்தி நல்ல அந்த நேர்மறை அலைகள் பரவும். இயற்கையுடைய நல்ல சக்திகளை ஈர்த்துக் கொள்ளும். இசைக்கு அது ஒரு பெரிய பங்கு அந்த மனதை கொண்டு செல்வதற்கு. இன்று போல் என்றும் வாழ்க, இன்று போல் என்றும் வாழ்க. சடகோப நம்பியினுடைய இதயம் தொடும் இன்னிசை நேரல் நிகழ்ச்சி 30வது எபிசோடாக மலர்ந்திருக்கிறது. இந்த மணமக்களை எல்லாம் வாழ்த்தக்கூடிய அருமையான பாட்டு. உடன்பிறப்பாக, பிறவியாக, தாயாக, தன் கையாக, தங்கையாக, நிழலாக, இன்னொரு வாழும் அம்மாவாக வாழுகின்ற சகோதரி துளசி நாச்சியார் அவர்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். இப்படி இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மார்த்தமான உடன்பிறந்த அந்த சகோதரிகளுக்காக இந்த பாடலை சந்தோஷமாக சமர்ப்பிக்கிறார் சடகோபன். உடனே பேருடைய என்று போத என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகளே, வாழை கன்று போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே, திருநிறை செல்வி மங்கை கரசி திருமணம் கொண்ட இனிதாக இருவிழி போல இருவரும் இல்லறம் காணட்டும் நலமாக, இல்லறம் காணட்டும் நலமாக. திருநிறை செல்வி மங்கை கரசி திருமணம் கொண்ட இனிதாக, திருமணம் கொண்டாள் இனிதாக.
நிகழ்ச்சியை உற்சாகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் மக்களுக்கு சடகோபன் நம்பி இசக்கி முத்தையாவின் சார்பாக பாடலை சமர்ப்பிக்கின்றோம். சொர்க்கம் மதுவிலே கண்களின் மயக்கம் கவிதையாய் சிந்தனையாய் சிதற, கண்களின் மயக்கம் கவிதையாய் சிந்தனையாய் சிதற, மெல்ல மூடிய பாதி பிறை கண்கள், மெல்ல மூடிய பாதி பிறை கண்கள் வெளிச்சத்தை வேடிக்கையாக்கி விரலில் வெற்றி நடைபோடும் காவிய வரிகள் கவிஞர் கண்ணதாசனின் வரிகள். இந்த பாட்டு சொர்க்கம் அந்த பாட்டு அவர் தான் எழுதியிருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. அவரை பொறுத்தளவுல வாழ்க்கையில எதுவும் ஒளிவு மறைவு இல்லாம 99.25 அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யாருக்கும் நிகரானவன் எவனும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. அநேகமாக நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. காவிய தாயின் இளைய மகன் நான், காதல் பெண்களின் பெருந்தலைவன். காவிய தாயின் இளைய மகன் நான், காதல் பெண்களின் பெருந்தலைவன். நிரந்தரமானவன் அழிவதில்லை, நிலையிலும் எனக்கு மரணமில்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. எல்லாத்தையும் நான் எல்லா தப்புமே பண்ணியிருக்கேன், எல்லாமே அனுபவிச்சிருக்கேன், தவறான பாதை போயிருக்கேன். அதனால இதை செய்யக்கூடாது, இது செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு தகுதி எனக்கு தான் இருக்குன்னு கண்ணா சொன்னார். வாழ்க்கையை முழுசு வாழ்ந்து பார்த்து அனுபவிச்சார். ஆனா தன் வாழ்க்கை யாருக்கும் உதாரணம் கிடையாது. ஆனா தன் வாழ்க்கையை நீங்கள் ஒரு காட்சியாக ஒரு கலையாக பார்த்து அதை செய்திருக்குன்னு சொன்னார். ஆமா, அருமையான கவிஞர். அவரை பொறுத்தவரை வாழ்க்கையை ஏமாத்திட்டோ தப்பிச்சு ஓடல அவர். ஆமா, தப்பித்து ஓடிக்கொண்டு மனதிற்குள் பல அவலங்களை சுமந்து திரிகின்ற பாடல்கள் நான் கண் கலங்கி சொல்றேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, பாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி கிடைக்கும். உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவன் கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி உனக்கு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடக்குமா. இதை கேட்ட உடனே தான் வாலிக்கு அதாவது அந்த மது சம்பந்தப்பட்ட அவருடைய வரிகளை நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மதுக்கோப்பை தழும்பி பாருங்க, ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு அர்த்தமாக நீங்கள் பாடலை கொண்டு வந்து அப்படியே அது வருது, வெளியில வருது. சோ அதை கூட அவர் கலைக்காக பயன்படுத்தி தன் வாழ்க்கையவே முழுமையாக அப்படியே கொடுத்திருக்காரு. ஏனென்றால் வாழ்க்கையில் தப்பித்து கொண்டு மறைமுகமாக பல்வேறு அவலங்களையும் அவலட்சணங்களையும் மனதிற்குள் சுமந்து திரிகின்ற மனிதர்களை விட வெளிப்படையாக சொல்வது என்பது ஒரு தைரியம் வேணும். அந்த பாட்டை படிச்சு அசைச்சிருக்க உடனே பேரும் கலக்குங்க போட்டோம்.
விதைக்கடியில் வரும் இன்பமே அந்த பாட்டு அப்படியே 2 வரி பாடுங்க பார்ப்பாங்க. இன்பமே இப்படி நிறைய பாடல்களை நம்ம போனால் போகலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். பாடல் என்ன பாடல்? ஒரு வார்த்தை பேசிருங்க. ஆமா, அதாவது இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி இவர்களோடு இணைந்து சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டு இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதயம் தொழில் நிகழ்ச்சி பூ மாலையே தோல் சேரவா. எங்கோ செடியில் பூத்து காற்று, தூசு, துரும்பு, மழை, பனி அத்தனையிலும் இருந்து புன்னகையை மறக்காமல் புதுப்பித்து பிதுக்கி தந்த அந்த பிரசாதமாக பூக்கள் வருகின்றது. எத்தனை பூக்கள் இறைவனுக்கும் புகழ்பெற்றவர்களுக்கும் மாலையாக வருகிறது என்றால் அந்த பூக்களுக்கு கூட ஒரு கொடுப்பனை இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற அந்த பூக்களை கோர்த்து இசைச்சரமாய், இசை மலர்களாய், வாடாத மலராய் இதோ தருகின்றார் சடகோபநம்பி. அங்க
கேக் ஷாப், ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி அவர்களோடு இணைந்து சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டு நிறுவனத்திற்கு இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சியின் சார்பாகவும் மா தொலைக்காட்சியின் சார்பாகவும் அருமை சகோதரர் சடகோபன் நம்பி சார்பாகவும் உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையாவின் சார்பாகவும் நிறைவு வணக்கம் சொல்லி முடிப்பதற்கு முன்பு, வாழ்க்கையில் தோல்விகள் வந்து கொண்டே இருந்தால் வழிகளைத்தான் மாற்ற வேண்டும், உங்கள் இலக்குகளை மாற்றவே கூடாது. நல்லா இருக்கா? அருமை, ரொம்ப பிரமாதம். அதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க, கஷ்டம் இருக்கும், நடைமுறையில் தொழில், வியாபாரம், குடும்ப பிரச்சனை, படிப்பு, கல்வி, ஏதோ ஒரு இதில் ஒருத்தர் ஈடுபடுறோம். அது வந்து அடிக்கடி தடைகள் வரும், தோல்விகள் வரும், வந்துட்டு தான் இருக்கும். வந்துச்சுன்னா அந்த உடனே நம்ம என்ன செஞ்சோம்னா நம்ம அந்த லட்சியத்தை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆமா, அந்த அந்த இலக்கை நம்ம முடிச்சுட்டு ஓடக்கூடாது. ஆமா, அந்த இலக்கை அடையிறதுக்கு வழிகளை வேணா மாத்திக்கிட்டே இருக்கலாம், இலக்கை மாற்றவே கூடாது. இலக்கு ஒரே தான் இருக்கும். ஆமா, தடைகள் என்பது உங்களுடைய இலக்கை இன்னும் தெளிவாக உங்கள் கண்களுக்கு காட்டுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் ரசிகர்களுக்கும் மா தொலைக்காட்சியின் இதயம் தொடும் இன்னிசை நிலையின் சார்பாக ஐஸ்வர்யம் பொங்கட்டும் இனிய இரவு வணக்கம் கூறி சடகவ நம்பியோடு விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையா. மீண்டும் அடுத்த வாரம் 7 மணிக்கு இதே நேரலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறை தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும், மங்களகரமான பொருட்களும், சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்-வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்தா வெஜ்ஜி, பாஸ்தா நான்-வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ். அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 9442972960. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம் பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாளை மார்க்கெட் கீழ்புறம், பாளையம் கோட்டை. செல் 7708282921.